Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 67 part 2. ஓபன் பண்ணா ஜூஷிரோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா அவனோட சபார்டினேட்ஸ் கிட்ட அடுத்த சில மணி நேரங்களுக்கு டெம்பரரியா இங்க இருந்து இவங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு போவாங்கல்ல, அந்த பாதையை அடங்கடா, எவனும் வரவும் கூடாது போகவும் கூடாது இப்படி ஆர்டர் போட்டோன்னே எல்லாம் அடிச்சு புடிச்சு கேட்டை மூடுவாங்க. அந்த டைம் சூஃபேங் அடிச்சு புடிச்சு அந்த கேட்டை தாண்டி ஓடிடுவா. இவளை வர சொன்னது யொரோய்ச்சி தான். அது மட்டும் இல்லாம இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுங்கடா வெண்ணைகளான்னு சொன்னதுமே அவ தான். ஆனா கேட்டை க்ளோஸ் பண்றதுக்குள்ள நீ சீக்கிரம் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதான் வேகமா போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காட்டுறாங்க. பிடி பீரியட். பசங்க கிட்ட பேஸ்பால் இருக்கும், பொண்ணுங்க எல்லாம் ஓட போறாங்க அப்படின்னு ஒண்ணு அட பண்ணாட பயலன்னு பிடி மாஸ்டர் மனசுக்குள்ள பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஒருகிமே பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி டட்சுகியை தேடுவா. அவன் ஆளை காணும். அவளைத்தான் அபேஸ் பண்ணிட்டாங்களே, யாராச்சும் வரலையா என்னன்னு பிடி சார் விசாரிக்கும் போது இந்த மாதிரி டட்சுகி இன்னும் வரலாம்பாங்க. ஏன் ஆப்சண்டா, எங்கேயாச்சும் போயிருக்காளா என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு. யாருக்குமே தெரியல. சரி பரவாயில்ல நீங்க விளையாடுங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாரு. இங்க ஒருகிமே என்னாச்சு அவளுக்கு எங்க போனான்னு பயந்துகிட்டு இருக்கும் போது டப்புன்னு அந்த ரிரின் பொண்ணு வந்து நான் தான் தூக்குனேன், நீங்க மட்டும் சீக்கிரமா கண்டுபிடிக்கலன்னா இதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா மறைஞ்சுக்கிட்டே போவாங்க, என்ன ஓகே தானேன்னு சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு போவான். அட குட்டி சாத்தானே இதெல்லாம் ஓ வேலை தானான்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு எங்கேயோ ஓடுவான். இவன் ஏன் பேத்தனமா ஓடிட்டு இருக்கான்னு இவளை பார்த்துட்டு நம்ம ஆளுகெல்லாம் பின்னாடி வரட்டிட்டு ஓடுவானுங்க. இப்படியெல்லாம் இவங்க ஓடனா பிடி சார் சும்மா இருப்பாரா? எங்கடா போறீங்க பைத்தியக்கார பயலுவலா, ஒரு இடத்துல நில்லுங்கடான்னு வண்டியா திட்டுவாரு. இஷிடா தான் செமையா சமாளிப்பான். சார் அட்ட டைம்ல எங்களுக்கு ஆய் வந்துருச்சு, ஆத்தரத்தை அடக்கலாம் சார், ஆனா இதை அடக்க முடியாது புரிஞ்சுக்கிங்க அப்படின்ட்டு விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. இந்த அளவுக்கு விரிகுண்டு போறாங்கன்னா அப்படி என்னத்தை தின்னு தொலைஞ்சாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க மத்தவங்க எல்லாம். இங்க டட்சுகின்னு தேடி வந்தவன் அவளோட பேண்டை கண்டுபிடிச்சிட்டா. அவளை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா. ஒண்ணு கவலைப்படாத, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். எதுக்கு அவளை நினைச்சு கவலைப்படுறேன்னு இஷிடா கேட்பான். ஏன்னா அவனுக்கு மேட்ரு தெரியாதுல்ல. உடனே ஒருமே கடுப்பாயிருவான். இவ யாருகிட்ட இந்த மாதிரிலாம் கோவப்பட்டதே இல்ல. டட்சுகி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளை கடத்திட்டாங்க, எப்படி என்னால நார்மலா இருக்க முடியும், நீ இவ்வளவு கூலா இருக்கீன்னா ஒருவேளை நீ தான் அவங்க ஆளா அப்படின்ட்டு சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால யாரையுமே நம்ப முடியல. யார் அந்த கருப்பு ஆடு, ஒழுங்கா டட்சுகியை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். இச்சுகோ தான் கரெக்டா சொல்லுவான். அட கலர் கோழி மண்டை, நம்ம மாத்தி இப்படி சந்தேகப்பட்டு பிரியணும் தான் எனிமியும் ஆசைப்படுறான். அதே தப்ப நீயும் பண்ணாத. அந்த முள்ளு மண்டை டட்சுகி கண்டிப்பா நல்லா தான் இருப்பா, என்கிட்ட விட அவளை நான் காப்பாத்துறேன். இப்படி கஷ்டப்பட்டு அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தா ரிரின் வந்து நின்னுகிட்டு பரவாயில்லமே நல்லா அட்வைஸ் பண்றேன், நீ என்னதான் கிளிக்கணும்னு ட்ரை பண்ணாலும் ஒன்னு கிளிக்க முடியாது, நான் சொன்ன டைம்குள்ள உங்களால கருப்பு ஆடை கண்டுபிடிக்க முடியலன்னா இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரா மறைஞ்சு போவாங்க, நீ வளைச்சு ஆறுதல் தான் சொல்லணும். எப்படி எங்க ஆப்பும்பா. உடனே இச்சுக்கோவும் வெறி கொண்டு இங்க பாரு மண்டையில மஞ்சள் பூசின மாங்கா மண்டை, இன்னும் எங்களுக்கு டைம் இருக்குது, நாங்க கண்டுபிடிப்போம்பா. 4 மணி நேரமா ஒரு ஆணியும் புடுங்கல, இன்னும் 1 மணி நேரம் தான்டா இருக்குது, அதுக்குள்ள என்னத்தரா கிளிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இவ வேற இடையில வந்து பயன்படுத்திட்டு போறாளேன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி யுரைச்சி கிட்ட ஐடியா கேட்கலான்னு நம்ம கிசுகேவோட கடைக்கு கால் பண்ணுவாங்க. கடையில இருந்தது ஜிண்டா பையன் மட்டும்தான். போன் அடிப்பாங்க, அவன் தான் எடுப்பான். யுரைச்சியை பத்தி கேட்டா காலையில இருந்து அவன் இங்க இல்ல, சரி எங்கடா போயிருக்கா அது எனக்கு தெரியல, சரி நாங்க சொல்ற விஷயத்த ஓனர் கிட்ட சொல்லிரு அப்படின்னா ஐயோ என்னால முடியல. உடனே அங்க இருந்து பச்சையா திட்டுவாங்க. சரி சொல்லி தொலைறேன்ட்டு போனை வச்சுட்டு போயிருவான். மொத்தத்துல யுரைச்சியும் கிசுகேவும் கடையில இல்ல. அதே நேரம் நம்ம ரெஞ்சி சோல் சொசைட்டியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா அங்கேயும் கான்டாக்ட் பண்ண முடியல. அதனாலேயே இவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. இப்ப என்ன பண்றது, எந்த பக்கம் போனாலும் கேட்டு போறாங்களே. அப்பந்தான் இஷிடா எல்லாரும் கொஞ்சம் மூடிக்கிட்டு அமைதியா இருங்க, நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும், நல்லா சென்ஸ் பண்ணி பாருங்க, நம்ம கிட்ட இருக்க அந்த கருப்பு ஆடுகிட்ட ஒரு சின்ன இன்கன்சிஸ்டன்சி தெரியுது, அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி ஆகணும். ஆளாளுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த கருப்பு காட்டேரி ஆடு எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லைனா நிக்க வச்சு ஒவ்வொருத்தரா சொல்லணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் அந்த கருப்பாடா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் இச்சுக்கோ ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வந்து கடைசியில இஷிடாவை சொல்லிடுவான். ஆடா பைத்தியக்காரா, சரி வெயிட் பண்ணுன்னு அவன் ஸ்டைல்ல ஒரு பொம்மைக்கு அப்படியே துணியை தச்சு காட்டுவான். சோ அதுலயே தெரிஞ்சு போச்சு இவன் இல்லைன்னு. சரி அடுத்தது இஷிடா, அவன் ரெஞ்சிய சொல்லுவான், ரெஞ்சி ஒரிஹிமேவை சொல்லுவான், ஒரிஹிமே சேட சொல்லுவான், சேடு இச்சுகோவை சொல்லுவான். இப்படி ஆளாளுக்கு ஒருத்தரை சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐயோ முடியலடா சாமின்னு மண்டைய பிச்சுக்குவான். மறுபடியும் ரிரின் வந்து உட்காந்துக்கிட்டு டைம் முடிய போகுது, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆப்படிக்க போறேன், இவ வேற குடுகுடுப்புக்கார மாதிரி அடிக்கடி வந்து பயன்படுத்திட்டு இருக்காளேங்கும் போது கொஞ்சம் வெளியில பாருங்கோ அப்படிம்பாலா. என்னடான்னு பார்த்தா அந்த கெய்கோ பையன் அந்த பேஸ்பால் பாலை பிடிக்க வருவான்.
வருவான், பார்த்தா சடனா மறைஞ்சு போயிருவான். அதே நேரம் கேர்ள்ஸுங்க ரன்னிங் போயிட்டு இருப்பாங்கல்ல, அதுல திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு மறைஞ்சு போயிருவான். இப்படி வெளியில கலவரமாயிட்டு இருக்குமா, இச்சிகோக்கு கடுப்பாயிரும். என்ன பண்ணிட்டு இருக்க பைத்தியக்காரின்னு புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவானா, அவ இழிச்சுக்கிட்டே இருப்பா. இங்க டீச்சர்லாம் பார்த்துட்டு ஏன் எல்லாம் பதட்டத்துல இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்கோ, நான் இருக்கும்போது கிரவுண்ட்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாரும் மறைஞ்சு போயிருவாங்க. என்ன நடக்குது, நம்ம ஒருவேளை தூக்கத்துல இருக்கமான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டீச்சரும் மறைஞ்சு போயிருவாங்க. உடனே இச்சிகோ கடுப்பாயி அவளை பிடிக்க ட்ரை பண்ணுவான். சடக்குன்னு எஸ்கேப் ஆயிடுவான். சீக்கிரமா ஆன்சரை சொல்லுங்க, இல்லனா இது பெர்மனன்ட் ஆயிரும். கொஞ்சம் மண்டையில இருக்க காலி டப்பாக்குள்ள என்னத்தையாவது போட்டு யோசிங்கடா அப்படின்பா. அவனுக்கு என்ன கடுப்பாகுதுன்னா, அவ விளையாடணும்னா இவங்க கூட மட்டும் விளையாடணும், சம்பந்தம் இல்லாம மத்தவங்க எல்லாத்தையுமே இதுக்குள்ள இழுத்துட்டு வந்தா அதெல்லாம் முடியாது. கேம் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஒன்னா நீ ஜெயிக்கணும், இல்ல சரண்டர் ஆகணும். நீ வேணா பெட்டர் சரண்டர் ஆயிரு, வேணா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றத பத்தி யோசிப்போம்பா. சரி, அப்படி சரண்டர் ஆகணும்னா என்ன பண்ணுன்னு கேட்டா, அவங்க உயிர் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னா இவங்க உயிர் எல்லாத்தையுமே கொடுக்கணுமாமா. உடனே ஷாக் ஆகும். பாத்தியா, உனக்காண்டி அவங்க எல்லாம் மறைஞ்சு போறாங்க, அவங்களுக்காண்டி நீங்க உங்க உயிரை கொடுக்க மாட்டீங்களா? இது ஒரு சீரியஸான பேட்டல்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில சூஃபேங்கும் யுரைச்சியும் வேகமா ஓடி வருவாங்க. உடனே நம்மளும் கூப்பிடுவானா, அவங்க வந்த வேகத்துல இவங்களை கண்டுக்காம செவுத்துல ஏறி மேல ஓடுவாங்க. என்னடா இது, நம்மளை கண்டுக்காம மேல போயிட்டு இருக்காங்க, அப்ப நம்மளை காப்பாத்த வரலையா அந்த லூசுங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க சேடு ஒரு மாதிரி பதட்டப்படுவான். அவனுக்கு பயங்கரமா வேர்க்கும். ஏன்டா என்னாச்சு, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்டா அவன் சூஃபேங்க பத்தி மட்டும்தான் பேசுவானே தவிர யுரைச்சிய கண்டுக்கவே இல்லை. அப்ப இச்சிகோக்கு டவுட் வந்துருச்சு. ரைட்டு, அப்படின்னா இவன் தான் அந்த கருப்பு ஆடு. உடனே ரிரின்னு, என்னப்பா டிசைட் பண்ணிட்டீங்களா, உயிரை விடுறதுக்கு ரெடியான்னு கேப்பான். உயிரையும் விட முடியாது, கயிறையும் விட முடியாது. ஏன்டா சேடு மாவனே, உனக்கு அங்க ஒரு பொண்ணு ஓடி வரான்னு மட்டும் தெரியுது, யுரைச்சி கேட் ஃபார்ம்ல இருக்கான்னு உனக்கு தெரியல. ஏன்னா நீ தான் சோல் சொசைட்டிக்கே வரலையே, வந்தாதானே அவளை பத்தி உனக்கு முழு விவரமும் தெரியும். அப்படின்னா நீ தான்டா கருப்பு ஆடுன உடனே சேட்ல இருந்து நார்மல் உருவத்துக்கு மாறிடுவான். உடனே அவனுக்கும் ஷாக்கு. சரி, எப்ப நோட் பண்ண இதை அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவன் பர்ஃபெக்ட்டா அவனை மாதிரியே மாறி இருப்பான், எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லாம. அப்படி இருந்தும் கண்டுபிடிச்சிருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, முதல்ல அவன் சிக்குனதே ஒரு மாதிரி பயந்து நடுங்கிட்டு இருந்தான்ல. சேடு என்னைக்குமே பயந்து நடுங்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாம யுரைச்சியும் வேற கண்டுபிடிக்கல, அதான் தொக்கா மாட்டிட்டேன். உடனே அப்ப நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் போலாமா. உடனே அத்தனை பேர்த்துக்கும் கடுப்பாயி, நீங்க பண்ண வேலைக்கு உங்களை உரின்னு உரிக்க போறோன்னு நம்ம இச்சிகோ அட்டாக் பண்ணுவான். ஆனா பொசுக்குன்னு மறைஞ்சிருவாங்க. என்ன கொஞ்சம் விட்டுருந்தா அடிச்சிருப்பான், ஜஸ்ட் மிஸ். வெளியில வந்து நின்னுகிட்டு கொஞ்ச நேரம் அசால்ட்டா இருந்திருந்தோம்னா எல்லாத்தையும் பொளந்திருப்பாங்க போல. சரி ஓகே, 2 வின்னு 2 லாஸ்பாங்க. இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, நாங்க தான் ஜெயிச்சிட்டோம்ல, எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வாங்க, சேஃபா தானே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம கடைசியா ஒரு கேம் விளையாட போறோம்பா. அட்டிங்கொய்யால மறுபடியும் கேமுன்னு இதெல்லாம் ஒரு கேமா? இறங்கி வந்தானா வெளுன்னு வெளுத்து புடுவேன்பா. என்ன இச்சிகோ இன்னுமே யோசிக்காம இருக்க, உங்க கூட இருந்த ஒருத்தன் தான் கருப்பாடு, அவன் இங்க இல்ல, நான் அப்ப அவன் எங்க இருக்கான், ஒரு டவுட் வேண்டாம், எங்க கிட்ட தான் இருக்கான், அவனை நீங்க காப்பாத்த வேண்டாமாம்பா. மறுபடியும் முதல்ல இருத்தான்னு நம்ம பையன் அப்படியே ஷாக்கில் முழிப்பான். சரி, இனி இதுக்கப்புறம் சேட அவங்க காப்பாத்த போறாங்களா இல்ல கழட்டி விட போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.